நாம் தமிழர் கட்சியிலே பயணிக்கக்கூடிய இஸ்லாமிய தம்பி தங்கைகளை வைத்து திராவிட இயக்கத்தையும் பெரியாரையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு மோசமான செயலை நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் செய்து கொண்டிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆர்எஸ்எஸ் எந்த அஜெண்டாவை தமிழ்நாட்டிலே செயல்படுத்த நினைக்கின்றதோ அதை நாம் தமிழர் கட்சி பல்வேறு நேரங்களிலே செயல்படுத்தி வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். சமீபத்தில் கூட ஆர்எஸ்எஸ் ஒரு கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய விஜில் அமைப்பு நடத்திய பாரதி விழாவிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பே வந்தே மாதரம் என்ற ஒரு தலைப்பிலே அந்த நிகழ்ச்சியை விஜில் அமைப்பு நடத்துகின்றது. இப்போ அந்த நிகழ்வில் பாரதியாரை நான் புகழ்கின்றேன் என்று சொல்லி சீமான் போய் கலந்து கொண்டு பேசியிருக்கின்றார். பிராமண கரபாரியை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன் என்று சொல்லி வருகின்றார். இப்படிப்பட்ட சூழலில் பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் மிக மோசமாக ஆபாசமான வார்த்தைகளில் திட்டக்கூடிய வேலையை நாம் தமிழர் கட்சியிலே பயணிக்கக்கூடிய இஸ்லாமிய தம்பி தங்கைகள் செய்வதென்பது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக முஸ்லிம் சமூகம் இதை ஒருபோதும் ஏற்காது. பெரியாருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் முஸ்லிம்களுக்கான உறவு என்பது நூற்றாண்டுகளை கடந்தது, உணவு பூர்வமானது. பிராமண மேலாதிக்கம், பார்ப்பனிய மேலாண்மையை எதிர்த்து எல்லா சமூகத்தையும் இணைத்து உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கத்துடைய ஒரு பகுதியாக முஸ்லிம்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். அன்றைக்கு நீதி கட்சியிலே உஸ்மான் கான் போன்றவர்கள், அதே போல பெரியாருடைய மிக நெருக்கமான நண்பராக இருந்த திவான் கரிஃபுல்லா, இப்படி எண்ணற்ற இஸ்லாமிய ஆளுமைகள் திராவிட இயக்கத்தில் பங்காற்றியிருக்கின்றார்கள். திராவிட இயக்கம் முன்னெடுத்த சமூக நீதி போராட்டங்களிலே இஸ்லாமிய தலைவர்கள் இணைந்து செயல்பட்டிருக்கின்றார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே திராவிட இயக்கத்தோடு இணைந்து செயல்பட்டு சிறைப்பட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வரலாறுகளை எல்லாம் படிக்காமல் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பெயர் தாங்கிய தம்பி தங்கைகள் மிக கேவலமாக பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலிலே அவர்கள் இந்த வரலாறுகளை படிக்க வேண்டும். வரலாறுகளை படித்து இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சன்பரிவார அமைப்புகள் முஸ்லிம்களுக்கும் திராவிட இயக்கத்துக்குமான நல்லுறவை கெடுக்கக்கூடிய மிக மோசமான ஒரு அஜெண்டாவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இந்த நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய இஸ்லாமிய தம்பி தங்கைகள் வழியாகிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி.